ஜுலைபிப்னு ஒரு சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப கருப்பு, நீக்ரோ மாதிரி உள்ளவங்க, முகம் அழகு இல்ல, கையில ஒரு பைசா இல்ல, தோற்றம் நல்லா இல்ல. ஒரு மாப்பிள்ளையாக இன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்ளுவதற்கு என்ன தகுதி எல்லாம் பார்க்கிறோமோ அந்த தகுதி எதுவும் இல்லாத ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா திருமணமும் நடக்கிற போதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார். வாலிப வயது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வாயை விட்டே கேட்டுருவார், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்துல எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்பார். சொர்க்கத்துல எல்லாத்துக்கும் ஜோடி உண்டுங்கிறாங்க, எனக்கும் அங்க ஹூருலீன்கள்லாம் கிடைப்பாங்கல்ல. ஏன்னா அவர் முடிவுக்கு வந்துட்டாரு, துனியால எந்த ஹூருலீனும் கிடைக்க போறது இல்ல, சொர்க்கத்திலேயாவது கிடைக்குதான்னு கேட்கலான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன், என்ன விஷயம்? உனக்கு இங்க இல்ல, என்கிட்ட மகர் கொடுக்கறதுக்கு எந்த பைசாவும் இல்லை, இப்ப துனியாவிலேயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ரசூலுல்லாவே திருமண ஏற்பாடு செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு வீட்டுக்கு அனுப்புவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நேரா போவாரு, டைரக்டா ரசூலுல்லாஹ் என்னை அனுப்பிச்சாங்க, உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க கூட லேசா தயங்குவாங்க, உள்ளுக்குள்ள இருந்து பொண்ணு சொல்லும், பார்க்கவே கிடையாது முகத்தை, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன முடிவு பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுலதான் அந்த ஆயத்து இறங்கியது, திருக்குர்ஆனுடைய பிரபலமான ஆயத்து, இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டா அதற்கு பிறகு அதிலே மாற்று கருத்து சொல்ல, மறுபரிசீலனை செய்ய, அதை வேண்டாம் என்று மறுக்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு இஷ்டமே இல்லை என்று ஆயத்து இறங்கியது. அந்த ஆயத்தை இறங்குவதற்கு முன்னாலேயே அதன் கருத்தை புரிந்த அந்த மணமகள் அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தார். உண்மை என்னன்னா, மதீனாவிலே வாழ்வாங்கு வாழ்ந்த ஜோடி அந்த ஜோடி. கையில காசு இல்லாத அந்த சஹாபியும் கண்ணாலே மாப்பிள்ளையை பார்க்காமலேயே சோற்றுக்கு பின்னாலே நின்று கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னால் அந்த மாப்பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன அந்த பெண்ணும் வாழ்ந்த வாழ்க்கை மதீனாவில வேற யாரும் வாழல. நான் சொல்ல வர்றது, வாலிபர்களே, காசு பணம் பிரச்சனை கிடையாது. சஹாபாக்களாகிய ஒரு வாலிப சமூகம் முன்னாலே இருந்ததல்லவா, முன்மாதிரி சமூகம். காசு பணம் அவர்களிடம் இல்லை, உயர்ந்த சொத்தாக தீன் இருந்தது, உயர்ந்த சொத்தாக அவர்களுக்கு அஹ்லாக் இருந்தது.